தென்காசியில் வெறிநாய் தொந்தரவை கட்டுப்படுத்த வலியுறுத்தி நகராட்சி கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர் நாய் முகமூடி அணிந்து மன்ற தலைவரிடம் குறைத்து மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சி கூட்ட அரங்கில் நகர்மன்ற தலைவர் சாதிர் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 33வது வார்டு பகுதிகளில் இருந்தும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்தில் மன்ற பொருட்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தென்காசி மாவட்ட அணைகளின் இன்றைய நீர்மட்டம் தொடர்ந்து தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளான கொடிமரம், மவுண்ட் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெறிநாய்கள் தொந்தரவு அதிகரித்து காணப்படுகின்றது. இதனை சுட்டிக்காட்டும் வகையில் 20வது வார்டைச் சேர்ந்த காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் முகமது ரஃபீக் நாய் முகமூடி அணிந்து நகர்மன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதியவர் ஒருவரை நாய் கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து பொதுமக்கள் சாலைகளில் சுதந்திரமாக செல்ல முடியாத நிலையில் அச்சத்தோடு நடந்து வருகின்றனர். இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் செயல்பட்டு வருவது வேதனை தெரிவிப்பதாகவும், இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாய் முகமூடியுடன் நாய் குறைக்கும் சத்தத்தை எழுப்பி நகர்மன்ற தலைவரிடம் கோரிக்கை மனுவை அளித்தார். நாயை பிடிக்கல பிடிக்க மாட்டேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன், நான் வெற்றி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. எந்த கட்டத்துல இருக்கு, எந்த கட்டத்துல அடுத்து நகர போகுது அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க எல்லா நகர்மன்ற உறுப்பினர்களும் சொல்லுங்க. நாங்களும் அதை எல்லா பக்கமும் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிடுவோம். அவரை கிட்ட அந்த நாய் வயசா, ஏன்னா எப்படியாவது என் மக்களை பாதுகாத்துருக்கோம். அதான் எனக்கு வேணும். இது கரடி இல்ல, நாய். அது ஒரு வயசாளி. இது வரைக்கும் அந்த வயசாளியை போய் நம்ம நகர்மன்றத்திலேயோ அதிகாரிகளோ யாராவது போய் அவருக்கு நல விசாரிச்சிக்கலாம். அதை சொல்லுங்க நகர்மன்ற கூட்டத்துல. அவர் நம்ம ஊருக்காரர் தானே, நம்ம நகராட்சியில் உள்ளவர் தானே. நாய் கடிச்சிருக்க ஒரு வயசாளி, 65 வயசு 70 வயசு ஒரு வயசாளியா என்ன நடவடிக்கை எடுத்தோம்? நம்ம எதுவுமே ஒரு துரிதமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். உயிர் சம்பந்தப்பட்ட